தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அதிகாரமும் இப்போ டெல்லி கையில. கோட்டை அதிகாரிகளுக்கு விழுந்த நள்ளிரவு அதிரடி உத்தரவு. யார் இந்த புதிய தலைமைச் செயலாளர்? ஏன் டிஜிபி அதிரடியாக மாற்றப்பட்டார்? இதுக்கு பின்னால இருக்கிற எடப்பாடியின் மாஸ்டர் பிளான் என்ன? முழுசா கேளுங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குற நேரத்துல இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு பெரிய வெடிகுண்டையே தூக்கி போட்டிருக்காங்க. தமிழக அரசோட பவர்ஃபுல் அதிகாரிகளை கூண்டோடு மாத்தியிருக்காங்க. தலைமைச் செயலாளர் முருகானந்தம் IAS அதிரடியா விடுவிப்பு. அவருக்கு பதிலா சாய்குமார் IAS புதிய தலைமைச் செயலாளரா வந்திருக்காரு. இது வெறும் மாற்றம் இல்ல, ஒரு பெரிய அரசியல் மூவ். அது மட்டுமில்ல, சட்டம் ஒழுங்கு டிஜிபியா இருந்த வெங்கடராமனை தூக்கிட்டு சந்தீப் ராய் ரத்தோரை கொண்டு வந்திருக்காங்க. பொறுப்பு டிஜிபியை வச்சு தேர்தலை சந்திக்கலாம்னு நினைச்ச ஸ்டாலின் அரசுக்கு இது ஒரு பெரிய செக். சென்னை கமிஷனரும் அவுட். அபின் தினேஷ் மோதக் இப்போ புது கமிஷனர். இனி தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு, போலீஸ், லஞ்ச ஒழிப்புத்துறையெல்லாம் டெல்லி சொல்றபடிதான் நடக்கும். இங்கதான் ட்விஸ்ட். இந்த சாய்குமார் IAS யாரு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில அவருக்கு செயலாளரா இருந்தவர். அடுத்த ஆட்சி நம்மதுதான், இப்பவே அலைனாகிக்கோங்கன்னு எடப்பாடி போட்ட ஸ்கெட்ச் இப்போ பலிச்சிருக்குன்னு அரசியல் வட்டாரமே அலறுது. அமித்ஷா கொடுத்த அழுத்தம், எடப்பாடி பண்ண மூவ் எல்லாம் சேர்ந்து ஸ்டாலினோட கணக்க தவிடுபொடியாக்கிடுச்சு. கோட்டைக்குள்ள இப்போ நள்ளிரவு பரபரப்பு தொத்திடுச்சு. தேர்தல் ஆணையத்தோட இந்த அதிரடியாட்டம் ஆளுங்கட்சிக்கு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. இனி வர்ற நாட்கள்ல இன்னும் பல IAS IPS அதிகாரிகள் மாற்றப்படலாம். தேர்தல் களம் இப்பவே சூடாகிடுச்சு. தேர்தல் ஆணையத்தோட இந்த அதிரடி மாற்றம் சரியா, இல்ல இதுல அரசியல் தலையீடு இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல சந்திப்போம். ஏன்னா தமிழகத்தோட அதிகாரம் இப்போ டெல்லி கையில.